ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. சுதா என்கிற ஒரு பொண்ணு அவங்க தங்கச்சி கூட ஒரு சின்ன வீட்ல இருந்தா. அவ தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தா. அதுல அவளும் அவளோட தங்கச்சியோட வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவ தோட்டத்துல காவல் காக்கறதுக்காக ராத்திரியில போறா. ஒரு நாள் அவ அப்படிதான் காவல் காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு காளமாடு தோட்டத்துக்குள்ள வந்துடுது. தோட்டத்தை பாழாக்க ஆரம்பிக்குது. அடடடடா, இந்த காளமாடு எங்க இருந்து வருது? அப்ப சுதா பாக்குறா, ஒரு காளமாடு தோட்டத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கும். இந்த மாட்டை நான் ஒருவேளை இங்க இருந்து ஓட்டலனா இது எல்லாத்தையும் சாப்பிட்டுடுமே. இதை இப்படி நான் எப்படி நிறுத்துறது? ஐயோ, ஏதாவது பண்ணி இத நிறுத்தணுமே, இல்லாம எல்லாமே பாழாயிடுமே. சுதா ஏதாவது உதவி கிடைக்குதான்னு இங்க அங்கன்னு பாக்குறா. ஆனா அவளுக்கு எதுவுமே புரியல என்ன பண்ணணும்னு சொல்லி. இது தோட்டத்தை முழுசா நாசமாக்கிடும் போல இருக்கே. ஜனங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடுமே. பாவம், இந்த தோட்டத்துக்காக அவங்க எவ்ளோ பணத்தை செலவு பண்ணிருப்பாங்க. ஐயோ பாவம். அதுக்கப்புறம் ஜனங்க எல்லாம் பட்னியாதான் இருக்கணும். நான் இந்த மாட்டை ஏதாவது பண்ணிதாகணும். இது எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த மாட்டை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்றது, இப்படி பண்றது? ஐயோ, இதை எப்படி ஓட்டுறது? இங்க இருந்து புரியலையே. என்ன பண்றது, இதை எப்படி ஓட்டுறது? அப்ப அங்கே கீழே விழுந்த ஒரு கட்டைய அவ பாக்குறா. அவ அந்த கட்டைய எடுத்து அந்த காளமாட அடிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த காளமாட ஓட்ட ட்ரை பண்றா. பாக் பாக் அப்படின்னு அவ சொன்ன உடனேயே அந்த மாடு பின்னாடி திரும்பி சுதாவை பாக்குது. அடடா, இந்த மாடு ரொம்பவே பெருசா இருக்கே. பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கே எனக்கு. அப்ப அந்த மாடு கோமா சுதாவை பாத்துக்கிட்டே கிட்ட போக ஆரம்பிக்குது. அடடடா, இந்த மாடு என் பக்கமே வருதே. இத பார்த்தா என் முன்னாடி ஒரு யமராஜன் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கே. இன்னைக்கு என்ன சாகடிக்கதா போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறா. அட, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? தயவு செய்து சொல்லுங்க, என்ன காப்பாத்துங்க. இல்லைன்னா இந்த மாடு என்ன சாகடிச்சிடும். யாராவது இருந்தா என்ன காப்பாத்துங்க தயவு செய்து. எனக்கு சாக விருப்பம் இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. சுதா காப்பாத்துங்கன்னு ஓட ஆரம்பிக்கிறா. அப்புறம் டயர்டாயி அவ ஒரு இடத்துல பந்து நின்னுடுறா. இந்த மாட்டை ஓட்டுறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா என்ன ஆனாலும் ஊர்க்காரங்களோட தோட்டத்தை நாசமாக்க நான் விடவே மாட்டேன். என் உயிர் போனாலும் பரவாயில்ல. அப்ப அந்த மாடு சுதா முன்னாடி வந்து நிக்குது. அப்புறம் அதோட 2 கொம்ப எடுத்துட்டு போய் சுதாவோட வயித்துல குத்திடுது. அவ கத்தி அங்கிருந்து கீழே விழுந்துடுறா. சுதாவோட வயித்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவளோ கத்த ஆரம்பிக்கிறா. ஐயோ கடவுளே, என்னால முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது என்ன காப்பாத்துங்க. சுதா எப்படியோ கஷ்டப்பட்டு நின்னு அங்கிருந்து ஓட ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. ஐயோ, என்னால முடியலையே, என் வயிறு ரொம்ப வலிக்குதே அப்படின்னு அவ கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்துல அந்த மாடு வந்து மறுபடியும் அவளை குத்தி விசிறடிச்சிடுது. அவ செத்தே போகிறா. அப்புறம் அந்த பைத்தியக்கார மாடு அங்கிருந்து ஓடிடுது. ஐயோ, எப்படியோ நான் காப்பாத்திட்டேன்டப்பா. அப்பாடா, எப்படியோ தோட்டத்தை காப்பாத்திட்டோமே அப்படின்னு யோசித்துக்கிட்டே கீழே விழுந்திருக்க அவளோட பாடிய பாக்குறா. என்னடா இது, கீழே நான் விழுந்து கிடக்குறேன், ஆனா நான் இங்க நின்னுட்டு இருக்கேனே, இது எப்படி நடக்கும்? சுதா அவளோட பாடிய அவ டச் பண்ணி பாக்குறா. அப்ப அவளுக்கு புரியுது, அவ செத்து போய் ஒரு பேயா மாறிட்டான்னு சொல்லி. ஐயோ இல்ல இல்ல, நான் சாக கூடாது. என்னோட தங்கச்சி நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவ என்ன பண்ணுவா? ராத்திரி முழுவதும் அது அங்கேயே உட்காந்துக்கிட்டு பாவம் அழுதுகிட்டு கிடக்கும். காலையில ஆன உடனேயே ஊர் ஜனங்க தோட்டத்துல வேலை செய்யல அப்படின்னு சொல்லி வராங்க. அப்ப செத்து கிடந்த சுதாவை பாக்குறாங்க. அட, இது சுதா தானே? ஆனா இவங்க எப்படி இறந்து போனாங்க? இவங்களை யார் கொன்னது? அது மட்டும் இல்லாம இவங்க உடம்புல என்ன இவ்ளோ காயம் ஏற்பட்டிருக்கு? இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? அட, இங்க பாருப்பா, இப்ப கொலைகாரனை நாம எப்படி போய் தேடுறது? ஊர் ஜனங்க சுதாவோட பாடிய கொண்டு போய் அவங்க தங்கச்சி கிட்ட கொடுக்கறாங்க. ஆனா யாருக்குமே ஒன்னும் புரியாது அவ எப்படி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி. ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவளோட இறுதி சடங்குகளை எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில எல்லாரும் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. சில பேர் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல சடனா அந்த பயங்கரமான மாடு வருது. அப்ப ரோட்ல ஒரு காய்கறி விக்கிற ஆள அந்த மாடு பாக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்ததும் அந்த ஆளு பக்கம் ஓட ஆரம்பிக்குது. அவரோட வண்டிய கீழே தள்ளிட்டு அவரை விரட்ட ஆரம்பிக்குது. யாராவது காப்பாத்துங்க, இல்லனா இந்த காளமாடு இப்பவே என்ன கொன்னுடும். பாத்துட்டு இருக்கும் போதே அது அதோட கொம்பால அந்த ஆளை குத்தி தூக்கி விசிறடிச்சிடுது. ஐயோ கடவுளே, அவ்வளவுதான், இன்னைக்கு என் கதை முடிஞ்சது. என்னோட இடுப்பு. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. அவர் எப்படியாவது அந்த மாடு கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அந்த மாடு அவரை விடாது. பின்னாடியே ஓடி போய் அவரை குத்திடுது. பாவம், அவரு கீழே விழுந்துட்டு செத்து போயிடுறாரு. ரொம்ப துடிக்கிறாரு. அந்த பைத்தியம் பிடிச்ச மாடு ஊர் முழுசா இதே மாதிரி தான் ஓட ஆரம்பிக்கும். பாக்க ஜனங்கள் எல்லாம் சாகடிக்கும். ஆனா எல்லாருமே ரொம்பவே பயந்து போறாங்க. அத நிறுத்த யாருமே தைரியம் பண்ணவே மாட்டாங்க.
அது வீடுங்கள வேற ஓடிக்க ஆரம்பிக்குது. அதை நிறுத்த நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. யாராவது சீக்கிரமா பெரிய கயிறை கொண்டு வாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கயிறால அந்த மாட்டை கட்டி போட ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த மாடு மட்டும் அவங்களே இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இன்னைக்கு நான் செத்தேன். பைத்தியம் பிடிச்ச இந்த காளமாடு வேற என்ன குத்துறதுக்காகவே வந்துகிட்டு இருக்கே. ஊருக்காரங்க பயந்து நாலா பக்கமா ஓடுறது அந்த பேய் பாக்குது. அதே மாடுதான் என்ன சாகடிச்சிச்சு. ஊருக்காரங்கள கூட இதுதான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இந்த மாடு ஊருக்காரங்கள ரொம்பவே தொந்தரவு பண்ணுது போல இருக்கு. இதை இப்ப நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அந்த பேய் யோசிக்கிற நேரத்துல ரோட்ல ஒரு குட்டி பையன் நின்னுகிட்டு இருப்பான். அந்த பையன் முன்னாடியே அந்த மாடு கூட நின்னுட்டு இருக்கும். அவங்க அம்மா பக்கத்துல நின்னு கத்துறாங்க, என் புள்ள யாராவது காப்பாத்துங்க, என் புள்ள யாராவது காப்பாத்துங்க. அந்த மாடு அந்த குழந்தைய குத்த போற நேரத்துல அந்த பேய் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த குழந்தைய அவங்க அம்மா கையில கொடுத்துடுது. அந்த பேய பார்த்ததோ அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. பேய், இந்த பேய் என் குழந்தைய காப்பாத்துச்சா? அந்த பேய் அந்த மாடோட 2 கொம்புகளும் கெட்டியா புடிச்சுக்குது. எப்படி இருந்தாலும் அதை நிறுத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணுது. நான் இருக்கும் போது ஊர் ஜனங்களை நீ எதுவுமே பண்ண முடியாது. அந்த காளமாடு கூட ஒன்னும் கம்மியானது கிடையாது. அதுக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருந்தது. அது கூட சரிக்கு சரியா போராடுது. ஓஹோ, என்னையே தள்ளுறியா நீ? உன்னோட பலம் என்னன்னு எனக்கு இப்ப காட்டு பாக்கலாம். ஊர்க்காரங்க எல்லாருமே அங்க ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க ஒரு பேய் இருக்கிறத பார்த்து ஊர்க்காரங்க ஷாக் ஆகுறாங்க. ஆ, அட இது பேயாச்சே. நமக்காக தான் இது காளமாட்டுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த மாடு கூட சண்டை போட்டுட்டே பேய் இப்படின்னு சொல்லுது, பயப்படாதீங்க, உங்க யாருக்கும் ஏதோ ஆகாது. இந்த மாடு உங்க யாரையும் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் அந்த பேய் அந்த மாடோட 2 கொம்புகளை கெட்டியா புடிச்சுக்கிட்டு காத்துல அப்படியே தூக்கி விசிறி போட்டுடுது. அந்த மாடு ரொம்பவே துடிக்குது. ஆனாலும் பேய விடாம குத்த வரும்போது அந்த பேய் அதோட கொம்ப புடிச்சுக்கிட்டு அந்த கொம்ப உடைச்சு போட்டுடுது. இந்த கொம்பால தானே என்ன குத்தி சாகடிச்ச, இப்ப நீ கூட சாகு. அந்த மாட்டுக்கு வலி தாங்க முடியாம ரொம்பவே வலியால துடிக்க ஆரம்பிக்குது. அது வலியால ரொம்பவே ஜோரா கத்திக்கிட்டு இருக்கும். அது அங்கேயே உட்கார்ந்த மாதிரி செத்து போயிடுது. இத செத்து போனதை பார்த்த ஊரு ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பைத்தியம் பிடிச்ச காளமாட்டுக்கிட்ட இருந்து நீங்க தான் இன்னைக்கு எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. ஆனா நீங்க யாரு? நான் சுதா. ராத்திரி நேரத்துல இந்த தோட்டத்துக்கு காவல் காத்துட்டு இருக்கும் போது இந்த மாடு வந்து என்ன சாகடிச்சிச்சு. எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது. எல்லா தோட்டத்தையும் நாசம் பண்ண ட்ரை பண்ணுச்சு. அப்ப நான் உயிரை கொடுத்து காப்பாத்துனேன். சுதா, இந்த கிராமத்தாட்கள் எல்லாருக்கும் உன் மேல ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. நாங்க எப்பவும் உனக்கு நன்றியோட இருப்போம். நீ வந்து இப்ப பண்ணது எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய உதவி. நீ இறந்து போனதுக்கு அப்புறமாவும் கூட பைத்தியம் பிடிச்ச இந்த காளமாட்டுக்கிட்ட இருந்து நம்ம கிராமத்தாட்கள் எல்லாரையும் காப்பாத்திருக்க. எங்களால உன்னை உயிரோட கொண்டு வர முடியாது. ஆனா உனக்கு ஆசான் ஏதாவது இருந்தா நாங்க கண்டிப்பா அதை நிறைவேற்றி வைப்போம். நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு தேவை ஒண்ணுதான், என்னோட தங்கச்சியை நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு நல்ல பையனை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. சுதா, உன்னோட இந்த ஆசைய நாங்க கண்டிப்பா நிறைவேற்றி வைப்போம், சரியா? அப்புறம் அந்த பேய் ஊர்க்காரங்க அப்புறம் அவங்க தங்கச்சிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. ஒரு நல்ல விஷயம் பண்ணதுனால அந்த பேய்க்கு முக்தி கிடைச்சிடுது.